வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. காங்கிரஸ்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சிருக்குங்க. குதிரை பேர அரசியலுக்கு எதிராக ஜோதிமணி பேசுறாங்க. கப்சிப்புன்னு இருக்காம ஜோதிமணிக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டு ரொம்ப அசராத சண்டையில நிக்கிறாரு மாணிக்கம் தாகூர். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி முடிஞ்சது. குறைந்தபட்சம் ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுவும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. அப்ப இந்தியா கூட்டணி முடிஞ்சது. ராகுல் காந்தியினுடைய அரசியல் பயணம் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்தது. அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. ஆக மொத்தம் காங்கிரஸ் கும்பலுக்கு முடிவு கட்டி மலர் வளையம் வச்சது நாம இல்ல, மாணிக்கம் தாகூர் என்கிற காங்கிரஸ் கட்சிக்காரரே முடிவு கட்டி மலர் வளையம் வச்சு விட்டாரு. நல்லது தானே? காங்கிரஸ்க்கு என்ன பெருசா அறுத்து தள்ளுற வேலை இருக்கு? நாம ராகுல் காந்தி மேல மரியாதை வச்சிருந்தோம், அவரோட நின்று பயணிச்சோம், இந்தியாவில் அவருக்கு துணையா நின்று நம்ம குரல் கொடுத்தோம். ஆனா எதுவுமே வேணாம், எனக்கு பதவி போதும் அப்படின்றதுல தெளிவா இருக்குங்க காங்கிரஸ் கும்பல். அதுலயும் மாணிக்கம் தாகூர் ஒரு செட்டப் பீப்புளை வச்சுக்கிட்டு தொடக்கத்துல இருந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுல RSS அஜெண்டாவை பக்காவா கொண்டு வந்து சேர்த்தவர் மாணிக்கம் தாகூர். RSS ஓட தொடர்புல இருப்பார் போல இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள RSS வளர்வதற்கு விஜய் மூலமாக ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே மாணிக்கம் தாகூர் தான். இதுல குதிரை பேர அரசியல் நடக்குது. உங்களுக்கு தெரியும், அதிமுகவை உடன்னு உடைச்சு அங்க இருந்து 5 MLAக்கள் இந்த பக்கம் வர்றாங்க. அதுல நேத்தே 4 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு திரும்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இந்த குதிரை பேர அரசியலை கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. இது நல்லதுக்கு இல்ல. தமிழ்நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை கெடுக்க போகுது, தமிழ்நாட்டை காலி பண்ண போகுது. காசு இருக்கிறவன் யார வேணாலும் MLAக்களை வாங்கி போட்டுக்கிட்டு ஆட்சி அமைக்கலாம் என்கிற RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய அரசியலுடைய மாடலா இது இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. இப்ப இதத்தான் காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஜோதிமணி பேசினாங்க. எந்த அமைப்புல எங்க இருந்தாலும் அடிமையா கைய கட்டி நிக்க முடியாது, குதிரை பேர அரசியலை ஒருபோதும் நம்ம ஒத்துக்க முடியாது, இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு இருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இந்தியாவுல பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு இந்த குதிரை பேர அரசியல் ஒரு காரணம். MLAக்களை வாங்குறது, MLAக்களை விலை பேசுறது, கட்சியை உடைக்கிறது, ஆட்சி அமைக்க விடாம செய்யறது, அல்லது ஆட்சியை கவிழ்ப்பது. இது பல விஷயம் நடந்திருக்கேங்க. இங்க பக்கத்துல கர்நாடகத்திலே அது நடந்தது. மதச்சார்பற்ற ஜனதா தளமும் காங்கிரசும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொஞ்சம் பேரை வாங்கி ஆட்சியை கவுத்து விட்டாங்க. இதெல்லாம் மாணிக்கம் தாகூருக்கும் மறந்துருக்கும். ஆனா பாவம் ஜோதிமணிக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க உண்மையிலே அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம இரட்டை நிலைப்பாடு எடுக்க முடியாது, வெளியே பாஜகவினுடைய குதிரை பேரத்தை எதுக்குறோம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அதே மாடல்ல தாவேகா செய்யற குதிரை பேரத்தை கண்டுக்காம இருக்கும், கண்மூடியா இருக்கும். அது எப்படி நியாயம்னு கேக்குறாங்க. இரட்டை நிலைப்பாட காங்கிரஸ் எதிர்க்க முடியாது. இது எங்க தெரியுமா போய் நிற்கும்? நேரு காந்தி அவருடைய கொள்கைக்கு வரலாற்று துரோகம் செய்வதில் முடியும் அப்படின்னு இருக்காரு. காந்தி நேருவினுடைய கொள்கைக்கு வரலாற்று துரோகம் அதை தானங்க செஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட கூச்சப்படாம முதுகுல குத்திட்டு போயிட்டு, சரி நீங்க உங்க கட்சி உங்க முடிவெடுக்கலாம், அதுல மாற்றுக்கத்தெல்லாம் இல்ல, ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை முடிச்சிட்டீங்களே. நாம செய்கிற இந்த அரசியல் காந்தி நேருவினுடைய கொள்கைக்கு வரலாற்று பிழையா போயிரும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. உடனே மாணிக்கம் தாகூர் வர்றாரு. இது ஒரு தோழமை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. தோழமையோடு சுட்டி காட்டுகிறேன் என்று அர்த்தம். நல்லதானே? ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு தவறு நடக்கிற போது தோழமையோடு சுட்டி காட்டுவது அரசியல். அத அவங்க சொல்றாங்க. உடனே மாணிக்கம் தாகூருக்கு பொத்துட்டு வந்துருச்சு. தாவேகாவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளரே மாணிக்கம் தாகூர் தான். திடீரென்று சில தோழமை சுட்டு நிபுணர்கள் அறிவுரை கூற ஆரம்பித்து விட்டார்கள். தோழமை சுட்டு நிபுணர்களாம், தோழமையை சுட்டி காட்டுற நிபுணர்கள் அறிவுரை கூற ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அப்படின்னு அவர் ட்வீட் போடுறாரு. கொஞ்சோண்டு கூச்ச நாச்சம் மானம் சூடு சொரண இருந்தா இது அவர் செய்ய மாட்டார். தமிழ்நாட்டின் அரசியலை சிதைப்பதற்காக பாஜக போட்ட வளையத்திற்கு உட்கார்ந்து சொம்படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறந்துட்டாரு மாணிக்கம் தாகூர். எங்களை போன்றவர்களா நீங்க ஜெயிக்கணும் பட்ட பாட்டுக்கு மருந்தை ஊத்தி வச்சிருக்கீங்கன்றதையும் நீங்க மறந்துடக்கூடாது, சரியா? ஏன்னா உங்க தொகுதியில தான் நான் இருக்கேன். ஒத்த ரூபா வாங்காம சொந்த காசுல வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டவன்ற முறையில கேட்கிறேன். தோழமை சுட்டு இல்ல, தோழமை கட்சின்றனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். மறந்துட்டீங்க?
போற வழியெல்லாம் மறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வரலாறு உங்களை மறந்துடும். இனி நீங்க தமிழ்நாட்டுல தனிமைப்படுத்தப்படுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.